வள்ளி, என்ன காரியத்துக்காக கோயிலுக்கு போயிட்டு இருக்கேங்கிறது சொல்லவே மாட்டேங்கிறிய? எந்த காரியமானாலும் எனக்கு அந்த அம்மன் தான் தோணு. என் கல்யாண நிச்சயதார்த்தத்துக்கு இந்த சேலையை அந்த தாய்க்கு காணிக்கையா செலுத்த போறேன். கல்யாணம் ஆன உடனே அந்த தாயும் அந்த தோழியும் வந்துடாத. வண்டியில போனா கண்ணு தெரியாதா? பாத்து போக கூடாது. கேள்வி கேக்குறா? யார் அவ? செத்து போன நம்ம மாணிக்கத்தோட பொண்ணுங்க. பேரு வள்ளி. வள்ளிமானா இல்ல புள்ளிமானா? சேலம் நிறைய சேரு கோலம் போட்டிருக்கு. வம்பு பண்ணா கொம்பாலேயே குத்திருவா போல இருக்கே. போற போமா போ. ஜன்னல சாத்துடி. ஏன்கா? அட விவரம் தெரியாம பேசாதடி. இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கனால உங்களுக்கு விவரம் புரியல. அவங்க ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டாங்கன்னா அன்னைக்கு ராத்திரியே அந்த பொண்ணு வீட்டு கட்டு வரும். அந்த பொண்ணு அவங்க இருக்கிற தேடி போய் அவங்க ஆசையை தீர்த்து வைக்கணும். இல்லைன்னா அந்த பொண்ணு மட்டுமல்ல அவங்க குடும்பத்தையே அழிச்சிருவாங்க. இப்ப இந்த கட்டுல யார் வீட்டுக்கு போகுது? யாருக்கு தெரியும்? பாவம் அந்த பொண்ணு. கதவு தரங்கம்மா, என்ன காப்பாத்துங்க. அம்மா கதவு தரங்களேன், என்ன காப்பாத்துங்க. ஏண்டி ராஜா, அன்னைக்கு ஓ மேல காப்பாத்துறதுக்காக எங்க மேல எச்சில் துப்பிட்டு போனியே, இன்னைக்கு நீ எச்சில் ஆக போறிய. என்னமா பண்ண போற? உன் குரலுக்கு ஊர் கதவே திறக்கலையே, என் வீட்டு கதவை திறக்க போகுது. அடம் பிடிக்காத வாடி. இப்ப கிடைச்சிருக்கிற பொண்ணு அண்ணனுக்கு, அடுத்து கிடைக்கிறது எனக்கு, கடைசியா கிடைக்கிற பொண்ணு உனக்கு. டேய் தம்பிகளா, இந்நேரம் அந்த வள்ளி மேல் இந்த ஊரை விட்டே பறந்திருப்பால. இல்லன்னா ஏதாவது மரம் மட்டையில தூக்கு போட்டு தொங்கி இருப்பா. இல்லன்னா குளங்கொட்டையில விழுந்து செத்து இருப்பா. அண்ணே அங்க பாருங்க. என்னடி நீ இன்னும் இந்த வீட்டு விட்டு போகல? நானா வந்திருந்தா தானா போயிருப்பேன். என்ன கூட்டிட்டு வரலையே, தூக்கி தர வந்தீங்க. ஓஹோ, அப்படின்னா இந்த வீட்டு சாவி உங்க இடுப்புல ஏறணும்னு சொல்றியா? வீட்டு சாவி இடுப்புல ஏறணும்னு சொல்லல, இந்த வீட்டுக்கு விளக்கேத்துற உரிமை வேணும்னு கேக்குறேன். கரெக்டா சொன்னீங்க சித்தி. சித்தியா? புரியல? வீட்டுக்காரி 5000 ஏக்கர் நஞ்ச, 10,000 ஏக்கர் புஞ்ச, மா வாழை பலா தோட்டம் 10, அத்தனையும் நேத்து வரைக்கும் உங்க சொத்து. ராத்திரி தான் பட்டா மாறிடுச்சுல, கரையாம் புத்து கட்ட கருணாகம் குடி புகுந்துருச்சான். இனிமே நீங்க தான் இவளுக்கு புருஷன். என்ன அப்பா, ஒரு பொண்ண துணி இல்லாம பாக்குற உரிமை அவ புருஷனுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த முறையில நீங்க தான் அவளுக்கு புருஷன், அவதான் உங்களுக்கு பொண்டாட்டி. பெத்தவனை பார்த்து ஒரு பொண்ணு கேட்க கூடாத கேள்வியை கேக்குறான். இதுக்கு நாக்க புடிங்கிட்டு சாகலாம். நீ வேலுவோட தங்கச்சி ஆச்சேன்னு பாக்குற. இல்லனா எனக்கும் கட்டில அமிச்சு தூக்கிட்டு வர சொல்லிடுவீங்களா? டிங்கறடிங்கால. அப்பா, நீங்க இதே மாதிரி செஞ்சுட்டு போனா அப்புறம் எனக்கு இந்த வீடு பூரா சித்திங்களா தான் இருப்பாங்க. ஏன்பா, எனக்கு இந்த ஒரு சித்தி போதும்பா. அலமேலு, இன்னும் என்ன பேசிட்டு இருக்க? உன் சித்திய கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போ. நீ போமா, நான் இருக்கேன். நான் வந்து நேரமாச்சு, நந்திக்கு தீபமாச்சு, பிரகாரம் 3 ஆச்சு. நான் போயிட்டு வரேன். வரேன். அண்ணே, எல்லாத்துக்கும் காரணம் இவதான். இவளை அவளை தொட்டா நாம வேலுவை இழந்துருவோண்டா. வாஸ்தவம் தான், விட்டு பிடிப்போம். வேணாம், பால் முதல்ல இதை சாப்பிடு, அப்புறம் பால் கொண்டாந்துறேன். பால் தான் வேணும். இதை சாப்பிடுப்பா. வேணாம்,
எப்ப பார்த்தாலும் பாலு பாலுங்கிறான். எப்படி இருந்தவன் கடைசியில பால் பைத்தியமாவே ஆயிட்டானே. டேங்கிரடிங்காலே இன்னைக்கு நாயர் டீ கடை பாய்லர் அம்போ. ருக்மணி அம்மே, ருக்மணி அம்மே, குறைச்சு வரணும். குறைச்செல்லாம் வர முடியாது, முடிச்சாதான் வர முடியும். டேங்கிரடிங்காலே என்ன நாயர? ருக்மணி அம்மே, என் டீ கடையில பாய்லரை வெந்நீரோட தூக்கிட்டு போயிட்டான். யாராவது குளிக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க. தண்ணியை மட்டும் தானே தூக்கிட்டு போகணும், பாய்லரையும் சேர்த்துல தூக்கிட்டு போயிட்டான். நீங்க தான் ஏதோ மை போட்டு பாப்பீங்களாமே. வெத்தலையில மை போட்டு பாப்பேன். என்னங்க நீங்க டம்ளரு டவரான்னா வெத்தலையில மை போட்டு பார்க்கலாம், அது சின்னது. இது பாய்லர் ஆச்சே, பெருசாச்சே. அப்படின்னா வாழை இலையில தான் போட்டு பார்க்கணும். பாருங்க, அதுக்கு ஒரு 30 ரூபாய் செலவாகும். இதுக்கு நான் பாய்லரே வாங்கிடுவேன். இருங்க, ஒரு 12 ரூபாய் 95 காசு கொடுங்க. 12 ரூபாய் 95 பைசாவா? என்னங்க செருப்பு வேலை சொல்ற மாதிரி சொல்றீங்க? இப்ப பாய்லர் வேணுமா வேண்டாமா? வேணும் வேணும். இந்தாங்க 20 ரூபாய், மீதியை தாங்க. அடுத்தது ஏதாவது தொலைஞ்சு போனா அதுக்கும் சேர்த்து அட்வான்ஸ் வச்சுக்கிறேன். என்னங்க இப்படி போட்டு பண்ணிடுறீங்க? ஜெய் காளி மகமாயி, பம்பாய் காளி, கல்கத்தா காளி, உத்தரப்பிரதேசத்து காளி, மத்திய பிரதேசத்து காளி. என்னங்க வடநாட்டு காளியாவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டுக்கு வாங்க. ஆந்திரா பிரதேசத்து காளி. தெலுங்கு காளியா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? யோ, ஆந்திரா வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு வரும். திருநெல்வேலி காளி. திருநெல்வேலியா? அல்வா நல்லா இருக்கும், ஒரு 3 கூட வாங்க. யோ, நீ அடிக்கடி இப்படி நடுவுல பேசணும்னா அப்புறம் மந்திரம் பலிக்காது. தெரியுது. அல்வாவா? இல்ல, உன் டீ கடை தெரியுது. பாய்லர் என்னாச்சு? பாய்லர் காளி. பாய்லர் காளியா? 20 ரூபாய் கொடு. பாய்லர் வந்துருச்சு. 20 ரூபாய் வச்சுக்க. மாம்பூ, மகிழம்பூ, மனசுக்கேத்த தாழம்பூ, காம்பு கருப்பு, கைப்படாத தாமரப்பூ. தாமரப்பூ கொளுத்து பக்கத்துல நாட்டு ரசம் கோட்டை, அதுல 4 பக்கம் ஓட்டை. 4 பக்கம் ஓட்டையா? பாய்லரே வேணாம், எடுத்தவனே வச்சுக்கிட்டோம். யோ, பாய்லர் அங்கதாயா இருக்கே. அப்படியா? எங்க பாக்கு? இந்த வெத்தல பாக்கு. இதுல நான் நோக்கு. நோக்கு என்னங்க வெறும் அமாவாசை மாதிரி இருட்டா இருக்கு? அதெல்லாம் என்ன மாதிரி ஞான கண்ணுக்கு தான் தெரியும், உன்ன மாதிரி பூனை கண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது. சீக்கிரமா போய் எடுத்துக்கோயா. என்ன பூனைன்னு சொன்னீங்களே? மாடுன்னு சொல்லிருந்தா சாணி போட்டு போயிருப்பார் போல இருக்கு. ஐயோ, 20 ரூபாய். அப்பா முத்துக்கண்ணு, உன்னை சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வர சொன்னல, ஏன் வரல? கோமா? சரி, சாப்பிட்டு புது டிரெஸ் இத போட்டுக்கோ. ஏமா வேணாங்கிற? ஓ, நான் மை போட்டு ஏமாத்துறேன்னு சொல்றியா? ஊரை ஏமாத்துறவங்களை தான் நான் ஏமாத்துறேன். தப்பு தப்பு. சாப்பிடுமா. ருக்கு, ஊமையா இருந்தாலும் இந்த அனாதை குழந்தை மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்க. இன்னொரு தடவை அவளை அனாதைன்னு சொல்லாத. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும். என்னமா? ஏன்பா, புதுசா இன்னொரு சித்திய கொண்டு வரதுக்கு புரட்சியா ஏதாவது திட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா? அலமேலு, நீ என்ன வேணாலும் கேலி பேசிக்க, நான் வருத்தப்பட போறதில்ல. ஆனா உண்மையா சொல்றேன், வள்ளிய நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓஹோ. அலமேலு, ஒரு பொண்ண துணி இல்லாம பாக்குற உரிமை அவ புருஷனுக்கு மட்டும்தான் உண்டு நீ சொன்னப்போ அன்னைக்கு நான் கேலி பேசினேன். இன்னைக்கு உணர்ந்துட்டமா, என் தவறுக்கு பிராயச்சித்தமா ஊரறிய வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பா. ஆமாமா, இந்த பாவிக்கும் அந்த பாவப்பட்ட ஜென்மத்துக்கும் நாளைக்கே கோயில்ல கல்யாணம். அப்பா, இத வள்ளி கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவா. போய் சொல்லிட்டு வாமா. வள்ளி, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாளைக்கு எங்க 2 பேருக்கும் கல்யாணம்னு ருக்கு கிட்ட போய் சொல்லிட்டு வரேன்.